கந்த கடவுள் நமது சொந்த கடவுளை வணங்கி வயலூர் எம்பெருமான் முருகனை வணங்கி இந்த அருள்வாக்கு நேரத்தை ஆரம்பிக்கின்றோம். முதல்ல அருள்வாக்கு சொல்றவங்கன்னா யாரு, அதை முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். எல்லாருமே முருகனுடைய அவதாரங்கள். நல்லா தெரிஞ்சுக்கணும், முருகனுடைய அவதாரங்கள். முருகனுடைய ஞானம் இல்லை என்றால் இவர்களால் முடியாது, எதுவுமே சொல்ல முடியாது. எப்படி என்றால் அருணகிரிநாதர் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், திருப்புகழ். அருணகிரிநாதர் போகாத இடமில்லை, போகாத இடமில்லை, போகாத தப்பு இல்லை, எல்லா தப்பையும் பண்ணார் அருணகிரி. திருவண்ணாமலை கோபுரத்திலிருந்து கீழே விழும்போது எம்பெருமான் முருகன் கையில தாங்கி, அருணகிரி இன்னும் நீ வாழ வேண்டிய நேரம் நிறைய இருக்கு, அதனால அப்படின்னு சொன்ன, என்னை பற்றி பாடுன்னு எனக்கு தெரியாது ஒண்ணுமே நாட்டில் எழுதினார். அதிலேருந்து வந்ததுதான் திருப்புகழ். புரியுதா? அருணகிரி இல்லைன்னா இன்னைக்கு திருப்புகழ் இல்லை, திருப்புகழ் இல்லைன்னா முருகனை பண்ண முடியாது. எப்படி அருணகிரி என்ன பண்ணாரா, ஃபர்ஸ்ட் மயில் மேல காலை வச்சு, தரையில வைக்காம மயில் மேல காலை வச்சு இறங்கி, அடுத்தது முதுகு, யாருடைய முதுகு, அருணகிரி முதுகுல காலை வச்சு அப்புறம் இறங்கி இருக்கார் முருகப்பெருமான். ஏன்னா முருகன் என்பது என்ன நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும். தமிழ் கடவுள் அப்படிங்கறதுல எந்த அளவு மாற்றமும் இல்லை. மொத்தம் சிவபெருமானுக்கு 5 முகம். ஈசானம், தர்புருஷம், வாமதேவம், அகோரம், சத்தியோஜாதம். எப்படி 5, இன்னொரு முகம் இருக்கு. ஈசானம், தர்புருஷம், வாமதேவம், அகோரம், சத்தியோஜாதம் 5. இன்னொரு முகம் 6வது முகம், அதுதான் நெற்றிக்கண். அந்த முகம் எப்ப நாளோர்களை வலியோர்கள் வாட்டினால் அப்ப எடுப்பார் அந்த முகம். அந்த முகத்துக்கு பேர் அதோ முகம். இப்ப ஒருத்த வாழ்க்கையில வீணா போயிட்டான்னு நினைச்சா அதோ கதி ஆயிட்டான்னு சொல்றோம் இல்லையா, அது அங்கேருந்து வந்தது அதோ முகம். அந்த அதோ முகத்திலேருந்து தோன்றவர் தான் முருகப்பெருமான். சூரனை சம்காரம் பண்ண, சூரனை சம்காரம் தேவர்கள்லாம் போய் சிவபெருமான் சொல்ல, சிவபெருமான் முருகப்பெருமான படைச்சார். புரியுதா? இதுல என்ன ஒரு பெரிய ஆச்சரியம்னா, ராமன் ராவணனை வதம் பண்ணான். ராமன் ராவணனை வதம் பண்ணார். பீமன் துரியோதனை அழித்தான். இதெல்லாம் சரித்திரம். ஆனா முருகப்பெருமான், நல்லா கேட்டுங்க, முருகப்பெருமான் சூரனை வதம் பண்ணார். கொக்கு அப்படின்னா மரம்னு பேர். அந்த மரத்தை வதம் பண்ணி சேவலாவும் மயிலாவும் மாத்திட்டார். என்ன காரணம்? தன்னை யார் வணங்குறானோ அவன் எதிரியும் வணங்கணும்னு வச்சுட்டார். அதான் முருகப்பெருமானுக்கே உள்ள பெருமை. நம்ம நீண்ட காலம் நிறைய பேசிட்டே போலாம். சோ இந்த அருள்வாக்குங்கிறது எப்படின்னா, நீங்க எங்க இருந்தாலும் சரி, அது அமெரிக்கால இருக்கலாம், சிங்கப்பூர்ல இருக்கலாம், எங்க வேணாலும் இருக்கலாம், இந்த ஞானத்தை கொடுத்தது முருகப்பெருமான். நல்லா கேட்டுங்க, இந்த ஞானத்தை கொடுத்தது முருகப்பெருமான். உங்க பேரை மட்டும் சொன்னா போதும், உனக்கு என்ன பிரச்சனை இருக்கு, என்ன ப்ராப்ளம் இருக்கு, என்ன கஷ்டத்துல இருக்க, எல்லாத்தையும் நான் சொல்லுவேன். அதே மாதிரி என்ன குலதெய்வம், குலதெய்வம் இப்ப நிறைய பேர் சொல்றேன், அவங்க அதுல இருந்து என்ன குலதெய்வம் பர்டிகுலரா கேட்கிறாங்க, அது எங்களால சொல்ல முடியாது. ஆண் தெய்வமா பெண் தெய்வமா சொல்லலாம். இப்ப பெண் தெய்வம் சொன்னா மாரியாயி இருக்கு, காளியாயி இருக்கு, முத்துமாரியம்மன் இருக்கு, இப்படி நிறைய இருக்கும். புரியுதா? அது அவங்கதான் இல்ல, எங்களுக்கு தெரியும் சார், செக் பண்றோம் அப்படிங்கிறாங்க. சரிதா? வாழ்க்கையில என்ன பிரச்சனை இருக்கு, நாங்கெல்லாம் யாருன்னா நீங்க எல்லாம் பெருசா நினைக்க கூடாது. நீங்க இருட்டுல போறப்போ ஒரு விளக்கு பிடிச்சா எப்படியோ அப்படிதான் நாங்கெல்லாம். இத மாத்தவே முடியாது, விதியை யாராலையும் மாத்த முடியாது. புரியுதா? படைச்ச பெருமனாலே மாத்த முடியாது. யாராவது மாத்தலன்னு சொன்னா அவன் முட்டாள். புரியுதா? யாராவது அருள்வாக்குல நான் அதை மாத்தி காட்டுறேன் இதை மாத்தி காட்டுறான்னு பிராடு பண்றான்னு அர்த்தம். ஒண்ணும் பண்ண முடியாது. என்ன செய்யலாம்? இத மாதிரி கெட்ட நேரங்கள் இருக்கு, இந்த கோயிலுக்கு போ, இல்லை வேற எவனா செய்வினை இத மாதிரி பண்ணியிருக்கானா அதை கிளியர் பண்ணலாம். புரியுதா? வீட்டுல ஏதாவது பிரச்சனை இருக்கா அதை கிளியர் பண்ணலாம்.
அதுவும் முருகனுடைய பக்கபலம் இருக்கணும், அங்கேருந்து வாக்கு வரணும், அவரு எல்லாம் சொல்லணும். இதை செய்யலாம் அப்படின்னு சொன்னாதான் நாங்க செய்வோம். நல்ல காரியங்கள் மட்டும்தான் செய்யறது, கெட்டது எதுவுமே நீ 1 கோடி கொடுத்தாலும் நாங்க பண்றது கிடையாது. புரியுதா? 1 கோடி கொடுத்தாலும் நம்ம பண்றது கிடையாது. அதை நல்லா புரிஞ்சுங்க மக்களே. அதான் அதே மாதிரி காணிக்கை நம்ம வச்சிருக்கிறது 300 தான். ஒரு 500 1000 இப்ப ஜாதகம் பார்க்கறதெல்லாம் பாருங்க, 1000 ரூபாய் 2000 ஒன்னும் பிரயோஜனம் இல்லை. விளக்குல எண்ணெய் ஊத்துறதுக்கு பணம் வந்தா போதும். புரியுதா? ஓரளவு ஏதோ நம்ம பிழைக்கிறதுக்கு பணம் வந்தா போதும். ஏன்னா இந்த ஞானத்தை 1 கோடி கொடுத்தா வாங்கின, 2 கோடி கொடுத்தா வாங்கணும். இறை ஞானம், அபரஞானம், பரஞானங்கள் தானா முருகப்பெருமானால் வர்றது. இல்லைன்னா நீ எங்க இருக்க நான் எங்க இருக்க நான் எப்படி சொல்ல முடியும்? புரியுதா? அதனால உங்களுக்கு வேணும் இந்த மாதிரி பிரச்சனை இருக்குங்க, கீழே நம்பர் கொடுத்துருப்போம், அதுல கான்டாக்ட் பண்ணி பேசுங்க. நீங்க நேர்ல வர, ஏன்னா நிறைய பேர் சென்னையில இருந்து பேசுறாங்க, திருநெல்வேலி, இப்படி தமிழ்நாடு பூரா பேசிட்டு இருக்காங்க. எல்லாருக்கும் போன்லயே சொல்லிட்டு இருக்கோம். நிறைய பேர் பார்க்கணும் என்ன அப்படின்னு ஆசைப்படுறாங்க, நேர்ல வாங்கன்னு சொல்லிடுறோம். கோயம்புத்தூர்ல தான் இருக்கும், கோயம்புத்தூர் ஆவாரம்பாளையத்துல தான் இருக்கும். நீங்க நேர்ல வரணும், நேர்ல பார்த்துக்கலாம். நேர்ல பார்த்தாலும் நிறைய பேர் கேட்கலாம், நேர்ல 1000 ரூபாய் 2000 ரூபாய் ஒன்னும் கிடையாது. நேர்ல பார்த்தாலும் அதே தான், போன்ல பார்த்தாலும் 300 தான், எந்த மாற்றமும் கிடையாது. ஆனா துல்லியமா சொல்லிடுவோம், என்ன நடக்குது, என்ன பிரச்சனை, என்ன ப்ராப்ளம்ங்கிறத அக்யூரேட்டா சொல்லிடுவோம். வெறும் பேர் மட்டும்தான், எனக்கு ஜாதகம் அது இது கைரேகை எதுவுமே தேவையில்லை. புரியுதா? அதனால உங்களுக்கு கஷ்டங்கள் இதை மாதிரி இருக்கு, இன்னல்கள் இதை மாதிரி இருக்கு, இதை மாதிரி பிரச்சனைகள் இருந்தா மட்டும் நீங்க கால் பண்ணி பேசினா போதும். நல்லா இருக்கிறவங்களுக்கு பிரச்சனையே இல்லை. திரும்பி நான் சொல்றேன், குலதெய்வம்னா ஆண் தெய்வம்னா ஆண் தெய்வத்தை சொல்லுவோம், பெண் தெய்வம்னா பெண் தெய்வம் தான் சொல்லுவோம். உங்க முன்னோர்கள் வழிபட்ட இடம் இதை மாதிரி இருக்கு, இந்த இடத்துல இருக்கு, அதெல்லாம் சொல்லலாம். பர்டிகுலரா பாத்தீங்கன்னா ஆண் சாமினா சுடலை மாடன், இப்படி நிறைய பிரிவுகள் இருக்கு. அது கரெக்டா எங்களால சொல்ல முடியாது. சரியா? அது நல்லா தெரிஞ்சுங்க. ஏன்னா நிறைய பேர் எங்கிட்ட கேட்டுட்டே இருக்காங்க. அதை சில பேர் தெரிஞ்சுக்கிட்டே கேட்கிறாங்க, நீங்க சொல்றீங்களா பாக்குறோம் சார் அப்படின்ட்டு. சரியா? அது பரவாயில்ல. இப்போ என்னன்னா, இந்த ஞானம்ங்கிறது லட்சத்துல ஒருத்தன், கோடியில ஒருத்தன், இப்படி எல்லாருக்கும் தான் கிடைக்கும். எல்லாருக்கும் அது கிடைக்க முடியாது. புரியுதா? உருகி வேண்டுனா முருகப்பெருமான யார் உருகி வேணுனாலும் அது கிடைக்கும். சும்மா இருன்னு சொன்னார்ல அருணகிரி, முருகா 1 மணி நேரம் 1/2 மணி நேரம், ஐயோ 1/2 மணி நேரம் வேணாம், 1 நிமிஷம் இல்ல 1/2 நிமிஷம், 1/2 நிமிஷ நேரம் மட்டில் தியானம் வைக்க தெரியாத மூட மட்டிம்பர் அருணகிரி. 1/2 நிமிஷ நேரம் சும்மா கேட்டுட்டே இருப்ப, சும்மா இரு அப்படிம்பாரு முருகப்பெருமான். சும்மா இருன்னு சொன்னதுதான் பெரிய வார்த்தை. ரமணர் அப்படிதான் இருக்கார். முக்கியமா பிரச்சனைகளுக்கு காரணமே தீர்வு காண்பதற்கு நீங்க அமைதியா இருந்து இறைவனை வேணா போதும். தனிமையா இருக்கணும். மாசத்துல 1 நாள் 2 நாள் 3 நாள் தனிமையா இருந்தீங்கன்னா உனக்கான ஒரு சொல்யூஷன் தானே கிடைக்கும். நாங்கெல்லாம் சொல்லணும் தேவையில்லை. தனிமையா இருந்தீங்கன்னா தானா ஞானம் பிறக்கும். எந்தெந்த பிரச்சனைக்கு எப்படி இப்படி கிளியர் பண்ணலாம் உனக்கே தெரியும். ஆனா இந்த பரபரப்பான சூழ்நிலையில என்ன சாப்பிடவே நேரம் இல்லை. பரபரப்பான சூழ்நிலையில என்ன பண்றான், இந்த பிரச்சனை அந்த பிரச்சனை, ஓவரா கடனை, இங்கே கடன் கொடுக்கறேன், கடன் கொடுக்கறதுக்கு லோன் மேல போடுறான். என்கிட்ட நிறைய பேர் பேசுறதெல்லாம் கடன் தான். சில பேர் சொல்லிடுறோம் கட்டுக்குள்ள வச்சிருக்கேன், சில பேர் கட்டுக்கடங்காத கடன் லோன் மேலா. முதல்ல அந்த கடன் வாங்குறத கால் வைத்து கஞ்சி குடிச்சாலும் கடன் வாங்காம வாங்குங்க. கடன் இல்லாத ஓட்டத்துக்கு வெளியே பாரு. கடன் வந்தாலே ஒண்ணு மாத்தி ஒண்ணு பிரச்சனைகள் மேல மேல கூடிக்கிட்டே போகும். மன நிம்மதியை அதுவே இழக்க வச்சிடும்.
ஏன்னா வாழ்க்கைங்கிறது ஒரு சின்னது. இப்போ இன்னொன்னு சொல்றேன், திருமூலரை பத்தி 2 வார்த்தை சொல்றேன். அருள்வாக்கு சொல்றோம், திருமூலரை பத்தி சொல்றேன். ஒரு டைம் பெரிய செல்வந்தர், நல்லா கேட்டு, பெரிய செல்வந்தர். அவர் மனைவிக்கு போன் பண்றார், அம்மா என்ன பண்ண, எனக்கு இன்னைக்கு சாப்பாடு பண்ணு, சீக்கிரமே வந்துடுற, பசியா இருக்கு அப்படிங்கிறார். சரி அப்படின்னு புருஷனே சொல்லிட்டு அந்த அம்மா ஊந்து பண்றா. பணியாரம், வடை, பாயசம், புளிக்குழம்பு, சாம்பார், ரசம், மைசூர் பாக்கு, ஏகப்பட்டது பண்ணிக்கிட்டே இருக்கா. என்னவா சாப்பாடு ரெடி ஆயிடுச்சான்னு கேட்கிற. ரெடி ஆயிடுச்சு வாங்க. வர்றார். வந்தவொடனே இலைய போடுறாங்க, மனைவி இலைய போடுறாங்க. என்ன சொல்றார், ஒரு பெண்ணை பார்த்து இலையை பார்த்தேன், இலையில் சுவை இல்லை அப்படின்னு சொல்லிட்டே, ஐயோ சாம்பார் சூப்பரா இருக்கு சாப்பிடுறார், ரசம் சாப்பிடுறார், இருமுறார். என்னங்க இரும்புறீங்கன்னு மனைவி கேட்கிறாங்க. ஒன்றும் இல்லை, கொஞ்சம் காரமா இருந்து அதனால. திரும்பி சாப்பிடுறார், திரும்பி இருமுறார், இந்த பக்கம் பிடிச்சுக்கிறார். நல்ல கவனி, இந்த பக்கம் பிடிக்கிறார். ஐயோ நெஞ்ச வலிக்கிற மாதிரி இருக்கு, அந்த டாக்டர் ஃபோன் நம்பர் இருக்கு, டாக்டர் கொஞ்சம் ஃபோன் பண்ணு அப்படிங்கிறார். உடனே பதறிட்டு போய் மனைவி ஃபோன் பண்றாங்க. ஃபோன் பண்றதுக்குள்ள ரொம்ப முடியாம இருக்கு, இப்படியே உட்காந்துக்கிறார். உட்காந்து அப்படியே பொத்துன்னு கீழே வந்துட்டார். இதுதான் வாழ்க்கை. அடப்பண்ணி வைத்தார், சாப்பாடு பண்ணி வச்சார். மடநல்லாருடன் மந்தனம் கொண்டார். மடநல்லார்னா மனைவி கூட மந்தனம், ஜாலியா பேசிட்டு இருந்தார். இடது பக்கமே இறை நொந்தது என்றார். இடது பக்கமே இறை நொந்தது என்றார். கிடக்கப்படுத்தார் கிடந்தொழிந்தாரே, கிடக்கப்படுத்தார் கிடந்தொழிந்தாரே திருமூலர். இதுதான் வாழ்க்கை. அவர் சொல்லாததா, திருமூலர் சொல்லாததா? 3000 ஆண்டு வாழ்ந்தா இருக்கிறாங்க. அதை பத்தி குறிப்புகள் எல்லாம் பின்னாடி இருக்கு, அதை விட்டுருங்க. அவர் சொன்ன நல்ல கருத்துக்களை நம்ம எடுத்துக்கணும். ஒரு தமிழனா ஒரு இடத்துல என்ன செய்யறார், இன்னைக்கும் எம்பிபிஎஸ் டாக்டர் ஒத்துக்கிறாங்க. அதை என்ன தெரியுமா, தாய் கர்ப்பமா இருக்கும் போது, நல்லா தெரிஞ்சுங்க, உங்க எல்லாருக்கும் சொல்றேன், தாய் கர்ப்பமா இருக்கும் பொழுது மலஜலம் சரியா போலன்னா, நல்லா தெரிஞ்சுங்க, கர்ப்ப காலத்துல தாய்க்கு மலம் சரியா போலன்னா, ஜலம் இல்ல மலம், அந்த குழந்தை மந்தகதியில பிறக்கும். மலம் சரியா வெளியேறலன்னா மந்தகதியில பிறக்கும். அதே மாதிரி மூத்திரம், ஜலம், மூத்திரம் அந்த தாய்க்கு சரியா போலன்னா அந்த குழந்தை ஊமையா பிறப்பா. மலம் சரியா போலன்னா மந்தகதி, மூத்திரம் சரியா போலன்னா ஊமை. மலமும் ஜலமும் போகாம இருந்துச்சுன்னா, ரெண்டுமே போலன்னா அந்த குழந்தைக்கு கண்ணு இருக்காது. இந்த டாக்டர், இந்த நவீன கால டாக்டர் ஒத்துக்கிறாயா? 3000 ஆண்டுக்கு முன்ன சொன்ன திருமூலர் சொன்னதை இன்னைக்கு சொன்ன டாக்டர் ஒத்துக்கிறானே, ஆமாங்கிறான். நீங்க டாக்டர்கிட்ட கேட்டு பாருங்க. அப்படி உன்னதமான கருத்துக்களை எல்லாம் நமக்கு எடுத்து வச்சிருக்காங்க எல்லாருமே, நம்மளுடைய முன்னோர்கள், நம்ம கொடுத்து வச்சவன். இப்படிதான் வாழணும், இப்படிதான் இருக்கணும், இப்படிதான் போகணும் அப்படிங்கிறத முன்னோர்கள் முன்னாடியே சொல்லி வச்சிருக்காங்க எல்லாமே. அதை ஃபாலோ பண்ற யாருக்குமே எந்த பிரச்சனையும் வந்தது கிடையாது. புரியுதா? சத்தியம் தர்மம் அதை கடைசி வரைக்கும் கடைபிடிக்கணும். 100% நேர்மையை கடைபிடிக்கணும். இந்த கலிகாலங்கனால 1-2 வேணா பொய் சொல்லிக்கலாம். 100% உண்மையை தான் கடைபிடிக்கணும். அடுத்தது பொறாமைப்படக்கூடாது. பொறாமைக்கு ஒரு நல்ல உதாரணம் சொல்றேன். என்ன உதாரணம் தெரியுமா? ராவணன். பொறாமை வந்தா என்னென்ன வருதுன்னு சொல்றேன் பாருங்க. சீதைக்கு ஆசைப்பட்டான். ஆசைப்பட்டது கிடைக்க வேண்டும் என்று பொறாமப்பட்டான். பொறாமைப்பட்டதால் ஆணவம் தானா வந்தது. ஆணவப்பட்டதால் ஆசைப்பட்ட சீதையே கொலை பண்ண முடிவு பண்ணிட்டான். இதுதான் பொறாமை வந்தா முதல்ல ஆசை வரும், ஆணவம் வரும்,
ஆணவம் வந்தா ஆசைப்பட்ட பொருளையே அழிக்க சொல்லும். இப்போ 90% பொறாமை தான் நிறைய இருக்கு. நான் பார்த்த வகையில் 90% பொறாமை. பொறாமை என்ன சொல்றோம்? என்ன பொறாமை? அவனை போல் நாம் வாழ வேண்டும் என்று நினைப்பது பொறாமை அல்ல, அவன் அப்படி இருக்கிறானே என்று நினைப்பது பொறாமை. பொறாமைப்பட்டதால் அவனுக்கு எதிர்பார்த்திக்கு கொஞ்சம் பாதிப்பு வரும், ஆனா அவன் சுத்தமா அழிஞ்சிருவான். பொறாமைப்படுறான் பத்தியா, அவனுடைய லைஃபே காயலாயிடும். இது வாழ்க்கையில நீங்க நிறைய பார்க்கலாம். அதெல்லாம் இப்ப நிறைய நடந்துட்டு இருக்கு. இதுதாங்க எப்போதும் உள்ளம் வந்து தெளிவா இருக்கணும். வாரியார் சொல்லுவார், எண்ணுகிற எண்ணத்துல இறைவன் இருக்கான், எண்ணுகிற எண்ணத்துல இறைவன் இருக்கான். இதை எல்லாரும் நல்லா புரிஞ்சுக்கணும். புரியுதா? காஞ்சி காமகோடி பீடாதிபதி சந்திரசேகர சரஸ்வதி சுவாமிகள், சந்திரசேகர சுவாமிகள் நடமாடும் தெய்வம் அப்படிதான் சொல்லணும். ஏன்னா எல்லாம் என்ன நடக்குது வந்தவனே குளம் கோத்துற வரைக்கும் கரெக்டா சொல்றவர் பெரியவர். குளம் கோத்துற வரைக்கும் கரெக்டா சொல்றவர் பெரியவர். நமக்கும் குரு அவர் தான், காஞ்சி பெரியவர் தான் குரு. புரியுதா? அன்றைய நாள் முதல் இன்றைய நாள் வரைக்கும் காஞ்சி பெரியவர் தான். அவரு ஒரு கதை என்னன்னா, ருத்ரம், புரியுதா, ருத்ராபிஷேகம் ஒண்ணு பண்றார். நிறைய கணபாடிகளை கூட்டு பண்றார். ஒரு பெரிய பணக்காரர், அதே மாதிரி பண்ணையார், அப்படி எல்லாமே வச்சுக்கலாம். பண்ணையார், அந்த கால பண்ணையார். வெங்கடேஸ்வர கணபாடிகள் அப்படின்னு ஒருத்தர், 82 வயசு, ருத்ரம் பண்றார். ருத்ர பூஜை நடந்துட்டு இருக்கு. இவர் வயதானால சொல்லிட்டே இருக்கார், ருத்ரம் எல்லாம் முடிஞ்சது. அந்த காலத்துல எல்லாருக்கும் 15 ரூபா கொடுத்தான் அந்த பண்ணையார், இவருக்கு மட்டும் வெறும் 5 ரூபா கொடுத்தான். யாரும் எளியவர்னு எண்ணவே கூடாது, 5 ரூபா கொடுத்தான். அதுக்கு அந்த கணவாடிகள் ஒன்றும் சொல்லல. அப்போ சாப்பாடு பந்தி நடந்துட்டு இருக்கு. சக்கரை பொங்கல்னா அங்க வெங்கடேஸ்வர கணவாடிகளுக்கு ரொம்ப பிடிக்கும். இன்னும் கொஞ்சம் கொடுங்கன்னு கேட்கிறார். அது கொடுத்தா என்ன தேஞ்சா போயிட போறான்? அவன் கெட்ட நேரம், இன்னும் கொஞ்சம் கொடுங்க அப்படின்னு கேட்கிறார். நீ சொன்ன ருத்திரத்துக்கு அது போயா, போதியா போயா அப்படின்ட்டாங்க. நீ சொன்ன ருத்திரத்துக்கு அது போயா அப்படின்ட்டாங்க. யார்? அந்த பண்ணையார் சொல்றான். 15 ரூபா தட்சணை கொடுத்தா, இவருக்கு 5 ரூபா தான் கொடுத்தா. சக்கரை பொங்கலும் திருப்பி கொடுக்கல கேட்டதுக்கு. அவரு என்ன பண்ணார்? நேரா வந்து காஞ்சிபுரத்தில் இருக்க சிவபெருமான் கோயில 12 சுத்தி வந்து வேண்டி வேதனைப்பட்டுட்டு ஊருக்கு போயிட்டார். பண்ணையார் என்ன பண்ணா, காஞ்சி பெரியவரை பார்க்கறதுக்கு எல்லாம் ருத்ரம் முடிஞ்சு, அபிஷேகம் முடிஞ்சு, சந்தனம், அது சக்கரை பொங்கல் எல்லாத்தையும் எடுத்து காஞ்சிபுரம் வந்துட்டான். அது நடமாடும் தெய்வம், அதுகிட்ட போய் ஜெயிக்க முடியுமா? என்ன பண்ணா வந்து ருத்ராபிஷேகம் பண்ண, இதான் எல்லாம் பிரசாதங்களோட உங்களை பார்க்க வந்திருக்கேன்னு. அப்போ பெரியவர் இருக்கு. எவ்வளவு கணபாடிகள் பண்ணாங்க? 16 கணபாடிகள் ருத்ரம் பண்ணாங்க. எதுக்கு பண்ண? விவசாயம் நல்லா இருக்கணும், மழை வரணும். அப்ப சுயநலத்துக்கு தான் பண்ணியிருக்கேன் அப்படின்னு கேட்டுறாரு. சுயநலத்துக்கு எல்லாம் அப்படிதானே இருக்கா? அந்த காலமும் இந்த காலமும் அப்படிதான் இருக்கான், சுயநலத்துல தானே இருக்கான். இப்ப கொஞ்சம் மாறி இருக்கு. பணம் இருந்தால் பேச்சு, பணம் இல்லைன்னா பேச்சு இல்லை. அன்னைக்கே சொன்னால, ஈசன் பூசை எல்லாம் தேச ஞானம் எல்லாம் காசுக்கு பின்னாலே அப்படின்னு அப்பயே பாடிட்டார் சிவாஜி. என்ன அதனால அதுக்குள்ள போறான். அப்போ உடனே என்ன பண்ணிட்டாரு, சரிண்ண கண்ணை மூடினார். அப்போ கேட்கிறார், வெங்கடேஸ்வர கணபாடிகள்னு வந்தாரா? வந்தார்.
ருத்ரம் பண்ணார். எல்லாருக்கும் எவ்வளவு தட்சணை கொடுத்த? 15. அவருக்கு எவ்வளவு கொடுத்த? 5. சக்கர பொங்கல் திரும்பி கேட்டாரா? ஆமா. கொடுத்தியா? கொடுக்கல. ஏண்டா 83 வருஷமா அவர் ருத்ரம் பண்றதுல கெட்டிக்காரு, வயதுல மூத்தவர், அவரை போய் வஞ்சகம் பண்ணிட்டியேன்னு பெரியவர் கேட்டு ஏஞ்சி உள்ள போயிட்டார் கோபத்துல. அப்புறம் திரும்பி வந்தார். சாமியை மன்னிச்சிருக்கான்னு பண்ணையார் காலில் விழாத வரைய அழுகுறான். சரி, வெண்ணெய் நல்லூர் ஊர் அவருடைய ஒரு கிராமம், அந்த கிராமத்துக்கு நீ போ, அவர் மன்னிச்சா உண்டு அப்படிங்கிறார். சரின்ட்டு இவனு வந்து ட்ரெயினை பிடிச்சி வேகமா போறான். அந்த வெங்கடேஸ்வர கணவாடிகள் வீடு எங்க இருக்குன்னு கேட்கிறான். அந்த கடைசியில இருக்கு. என்ன விஷயமா வந்தீங்க? துக்க விசாரிக்க வந்தீங்களான்னு கேட்கிறாரு ஒரு ஐயர். அப்ப என்னாச்சு? இவன் போறதுக்கு முன்னாடி அவர் இறந்துட்டார். அதோட அவங்க புருஷன் பொண்டாட்டி காசிக்கு போய் அப்படியே இவங்களும் போய் சேர்ந்துட்டாங்க. எப்போதும் வயதுல மூத்தவங்க, மந்திரத்துல வந்து சிறந்தவங்க, இவங்களெல்லாம் நம்ம மதிக்கணும், ஆராதிக்கணும். இதான் நம்மளுடைய பண்பாடு. அதை தெரிஞ்சுக்கணும் எல்லாருமே. யாரையும் எளியோன்னு எண்ணக்கூடாது. இவன் தானே, இவனுக்கு என்ன தெரியும் அப்படியெல்லாம் சொல்லவே முடியாது. புரியுதா? அப்படியெல்லாம் சொல்லவே முடியாது. இறை ஞானம் எப்ப யார ஆட்கொள்ளும், எப்ப வந்து வெளியே வரும் தெரியாது. அதை காட்டிக்காமே நிறைய பேர் இருக்கலாம். ஏன்னா இதை சொன்னா நிறைய சேஷாத்திரி எப்படி தானே, திருவண்ணாமலை சேஷாத்திரி பைத்தியம் மாதிரியே சுத்துவார். எங்க இருக்காருன்னே கண்டுபிடிக்க முடியாது. இப்ப ரமணர்ல ஒரு இடத்துல இருப்பார், இவர் ஒரு இடத்துல பார்க்க முடியாது, திருவண்ணாமலையில் தான் இருப்பார். குளத்துல எருமாடு கூட கட்டி பிடிச்சிட்டு இருப்பார். திருப்புகழ் சாமியை கொண்டு வந்தது யாரு? சேஷாத்திரி. ரமணர்கிட்ட போறார், போ அவர்கிறார். போய் பார்த்தா ஒரு எருமாடு கொம்பல அப்படி கட்டி பிடிச்சிட்டு இருக்காரு. என்ன இவரை போய் பார்க்க சொல்லியிருக்காரு, என்ன நேரின்னு. பாவா யாரு மேலேருந்து அனுப்புனார்? என்ன செல்போனா இருந்தது? மடியில உட்கார வச்சு உபதேசம் பண்ணார் திருப்புகழ். திருத்தணி படியெல்லாம் இருக்கும் திருப்புகழ். யார் காரணம்? திருப்புகழ் சாமி, அப்புறம் வாரியார் சாமி. இப்படி மந்திரங்கள் பலது இருக்கு. அதே மாதிரி கந்தர் அனுபூதி, கந்தர் அனுபூதி அடிக்கடி கேட்கணும். அது ஒரு மந்திரம். கந்தர்னா யாரு? முருகன். அணுனா யாரு? பக்கத்தில். பூதி என்றால் யாரு? இறைவன். புரிஞ்சுக்கிட்டீங்களா? கந்தன் முருகன், அணு என்றால் பக்கத்தில், பூதி என்றால் இறைவன். முருக கடவுள் பக்கத்தால இருக்கான். கந்தர் அனுபூதி. புரியுதா? இப்படி நிறைய விஷயங்கள் உள்ளார்ந்த இடத்துக்கு போகணும். உள்ள 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 போகணும். தமிழ்ல போனா மட்டும்தான் தெரியும். கர்ணன் சொன்னா பார்த்தீங்களா, செய்த புண்ணியத்தையும் எடுத்துக்கொள், செய்கின்ற புண்ணியத்தையும் எடுத்துக்கொள், செய்யும் புண்ணியத்தையும் எடுத்துக்கொள்பா. 2 புண்ணியம் செய்யறதுனால செய்யும். அதனாலதான் கஞ்சஞ்சங்காவில இருந்து இமயமலைக்கு போனான் கர்ணன் பார். வினைத்தொகையில கொடுப்பான். புண்ணியத்தை எதுல கொடுப்பான்? வினைத்தொகையில கொடுப்பான். இப்படி நம்ம நிறைய பேசிட்டே போலாம். சோ இது உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் மட்டும் இருந்தா உங்களுடைய பேர் மட்டும் சொன்னா போதும். அதே மாதிரி ஒரு குடும்பத்துக்கு மட்டும் ரத்த பந்தம் மட்டும் தான் சொல்லணும். கேட்டா பாத்தீங்கன்னா எங்க சித்தப்பாவுக்கு சொல்ல முடியுமா, எங்க மாமா, அதெல்லாம் சொல்ல முடியாது. உங்க குடும்பத்துல கணவன், மனைவி, குழந்தை யார் எங்க இருந்தாலும் என்ன பிரச்சனை இருக்குங்க தெளிவா, தெளிவா துல்லியமா சொல்ல முடியும். அது பகவான் கொடுத்த கருணை. நம்ம கையில ஒண்ணும் கிடையாது. ஆண்டவன் முருகப்பெருமான் போட்ட பிச்சை. அது நம்ம கையில ஒண்ணுமே கிடையாது. சொல்றார், சொல்றோம், அவ்வளவுதான். சாமி சாமி சாமிங்கிற எப்படி உங்களால முடியுது அப்படிங்கிறா, அது அவரை தான் கேட்கும். 2 பொம்பளைங்க கேட்டாங்க, எப்படி சாமி உங்களால முடியுது, எங்களை பத்தி இப்படி சொல்றது கரெக்டான்னு. அது முருகனை தான் கேட்கணும். புரியுதா? இன்றைய இல்ல, எல்லாரையும் ஆட்கொள்வார் இறைவன். அதுல எந்த மாற்றமும் இல்லை. மனமுருகி வேண்டுனா எல்லாமே கிடைக்கும். தனிமை இருக்கணும், மனமுருகி வேண்டணும், நாமத்தை சொல்லிட்டே இருக்கணும். முருகன்னா பிடிச்சா முருகன் ஓம் சரவண பவ சொல்லலாம், முருகா முருகான்னு சொல்லலாம். இல்ல எனக்கு வந்து பெருமாள் பிடிக்கும், ராமராமன் சொல்லலாம். ராமராமன் ரொம்ப பண்ணியும். துக்காராம்லாம் சொல்லியா, ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெயராம் பவர். விசிறி சாமியார் சொல்லிதான் அவர் சாமியார் ஆனார். நாமத்துக்கு அவ்வளவு பவர் இருக்குங்க. ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெயராம் ஸ்ரீராம் நீங்க சொல்லி பாருங்க.
ரொம்ப பிரச்சனையா இருக்கா சொல்லுங்க நாமத்தை. எங்களையே பாக்குறீங்க, நீங்க அதை சொல்லுங்க. புரியுதா? அதுக்கு டைம் ஒதுக்கி ஒரு 100 டைம் சொல்லுங்க. எப்பேற்பட்ட பரபரப்பா இருக்கிற மனசு அமைதியாயிடும். ராமநாமம் சொன்னாலும் சரி, ராமஜெயம் சொன்னாலும் சரி, ஓம் சரவணபவ சொன்னாலும் சரி, அவ்வளவு பவருங்க. இந்த கலிகாலத்துல நாமாவுக்கு தான் பவர். அன்னைக்கே சொல்லிட்டாங்க. புரியுதா? அதனால உங்களுக்கு எந்த பிரச்சனை எங்க இருந்தாலும் சரி, அது எந்த பிரச்சனையா இருந்தாலும் சரி, அதே மாதிரி தீர்க்க முடியாத பிரச்சனை எதுவா இருந்தாலும் அதையும் எங்களால முடியும். இப்படி பண்ணிட்டான் தீவினில, அப்படி பண்ணிட்டான், இப்படி ஆயிடுச்சு, அவன் ஆயிடுது, அவங்களாம் நடக்க முடியல, அதெல்லாம் பண்ணியிருக்கேன். தெத்தி நடந்தவனெல்லாம் நடக்க வச்சிருக்கோம். சத்தியம் இதெல்லாம் ரொம்ப தெத்தி இல்லை, ஓரளவு தெத்தி செய்வில பண்ணி முடக்கினது, அதை நடக்க வச்சிருக்கேன். அதே கோயம்புத்தூர்லயே தான் இருக்காரு அவர்களாம். இதெல்லாம் விளக்கம் கேட்டு நம்ம அவனெல்லாம் பேட்டி எடுக்க அவசியம் இல்லை. நம்ம செய்யறது நம்ம மனசுக்கு அவங்களுக்கு தெரிஞ்சாலே போதும். அதெல்லாம் முருகப்பெருமான் கருணை தான், என் கையில ஒண்ணும் கிடையாது. அவருடைய கருணையால இதெல்லாம் நடந்துட்டு இருக்கு. புரியுதா? 10 வருஷம் ஆச்சு அவர் ஒரு ஹோட்டல்ல வேலை செய்யறார். பணமே வேணான்ட்டு, சர்வர் பணமே வேணான்ட்டு. ஓரளவு மீடியம் இருக்கவங்க, பெரிய இருக்கவங்க கொடுப்பாங்க. முருகப்பெருமான் கண்ணை ஓரமா பார்த்தா அவங்க கொடுக்காம எங்க போறாங்க? கியூராஜ்னு அவங்களே கொண்டு வந்து கொடுக்க போறாங்க. என்ன சரியா? எந்த பிரச்சனையா இருந்தாலும் கீழே இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்க. உங்களுக்கு எந்த ப்ராப்ளமா இருந்தாலும் சொல்லுங்க, கண்டிப்பா அதை நம்ம தீர்த்து வைப்போம். இன்னொன்னு, திருநாவுக்கரசுன்னு ஒரு பேர் இருக்கு தெரியுமா? அந்த காலத்துல திருநாவுக்கரசு, புரியுதா? அந்த திருநாவுக்கரசுங்கிற பேரை சொன்னாலே செல்வம் கொட்டு கொட்டுன்னு கொட்டும். அப்பரே அப்படின்னு அழைச்சவர் திருஞான சம்பந்தர். அந்த திருநாவுக்கரசு கொட்டும். கொட்டினா அந்த செல்வத்தால பயனில்லைன்னு ஞானம் வரும். ஞானம் அடைந்தால் முக்தி அடையலாம். எப்படி? திருநாவுக்கரசுங்கிற பேரை சொன்னா பணம் கொட்டும், பணத்தினால சந்தோஷம் வரும். சந்தோஷம் வந்தா அந்த பணத்தினால பிரயோஜனம் இல்லைன்னு தெரியும், அதனால முக்தி அடையலாம். இலை மாடு இடர்பரியார், இலை மாடு இடர்பரியார் அப்படின்னா என்ன? இலை இல்லையே, மாடு செல்வம், இடர்பரியார் துன்பம் இல்லை. இலை மாடு இடர்பரியார் திருநாவுக்கரசனுடைய வார்த்தைங்க. இலைனா இல்லையே, மாடுனா செல்வம், இடர்பரியார் துன்பம் இல்லை. செல்வம் இல்லையும் துன்பம் இல்லை. திருநாவுக்கரசு, திருநாவுக்கரசுங்கிற ஒரு பேரை சொல்லி முக்தி அடைஞ்சவர் யார் தெரியுமா? திங்களூர்ல வாழ்ந்த அப்பூதி அடிகள். திங்களூரில் வாழ்ந்த அப்பூதி அடிகள். அதெல்லாம் சொன்னா ஹிஸ்டரி போயிட்டே இருக்கும். நான் அருள்வாக்கு பார்க்கறது சொல்ல முடியாது. இறைவன் மேல் உள்ள ஞானம், அவர் மேல் உள்ள பக்தி, புரியுதா? அதனால அதெல்லாம் சொல்லிக்கிட்டே இருக்க. என்ன நிறைய தெரிஞ்சுக்கணும், நீங்க எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கணும், படிக்கணும், கேட்கணும். எல்லாத்தையும் கேட்டுட்டே இருந்தீங்கன்னா உள்ள வந்துட்டே இருக்கும். புரியுதா? அதனால முருகப்பெருமான் எப்படி தன்னை எதிர்த்த சூரனையும் வணங்க வைத்த தெய்வம். திருச்செந்தூர் முருகன் வள்ளியோட இருக்கும்போது இவரு 1 லட்சம் கொடுத்தா இன்னொரு ஏங்க கஞ்சத்தனம் பண்ணீங்க, 10 லட்சமா கொடுங்க, 20 லட்சமா அள்ளி அள்ளி கொடுக்கிற இடம், ஞானஸ்தலம், வியாழ பகவான் வீட்டு இருக்கிற இடம் திருச்செந்தூர். திருச்செந்தூர் முருகன் நேரடி பேசலாம். உங்க கவலையெல்லாம் நேரா போய் சொல்லுங்க. எங்கிட்ட பேசுறதால அங்க சொல்லுங்க, போனீங்க நேரா சொல்லுங்க. தூய தமிழ்ல பேசுங்க, தூய தமிழ்ல சொல்லுங்க எல்லாத்தையுமே. ஏன்னா திருநாவுக்கரசு தூய தமிழ்ல தான் பாடி சிவபெருமான் சந்தோஷப்பட்டார். அவர் ஆட்கொள்ளும் போது ஒரு வலியை கொடுத்தார். கூற்றுவனை போல் இருக்கிறது, உடலையும் உயிரையும் பிரிக்குதேன்னாரு திருநாவுக்கரசர். தூய சிவபெருமான் சொல்றாரா? என்ன தூய தமிழ்ல பாடுறா? தமிழ் தான் பிடிக்கும். அகரம் உகரம் நிறைய இருக்கு. இதெல்லாம் சொல்லணும்னா இன்னும் நிறைய போயிட்டே இருக்கும். வினைத்தொகை, வினைத்தொகையில அவன் புண்ணியம் கொடுத்தான். நிறைய பேர் வினைத்தொகையில செஞ்சிருக்காங்க. சரி, ஓகே, இன்னும் நிறைய இருக்கு. அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். நிறைய பிரச்சனைகள் எது இருந்தாலும் கீழே இருக்க நம்பருக்கு என்ன ப்ராப்ளம் இருந்தாலும் கால் பண்ணுங்க.
சால்வ் பண்ணிடலாம், கவலையே படாதீங்க. ஓகே, நன்றி, வணக்கம். கந்த கடவுள் நமது சொந்த கடவுளை வணங்கி வயலூர் எம்பெருமான் முருகனை வணங்கி இந்த அருள்வாக்கு நேரத்தை ஆரம்பிக்கின்றோம். முதல்ல அருள்வாக்கு சொல்றவங்கன்னா யாரு, அதை முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். எல்லாருமே முருகனுடைய அவதாரங்கள், நல்லா தெரிஞ்சுக்கணும். முருகனுடைய அவதாரங்கள். முருகனுடைய ஞானம் இல்லை என்றால் இவர்களால் முடியாது, எதுவுமே சொல்ல முடியாது. எப்படி என்றால் அருணகிரிநாதர் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், திருப்புகழ். அருணகிரிநாதர் போகாத இடமில்லை, போகாத இடமில்லை, போகாத தப்பு இல்லை, எல்லா தப்பையும் பண்ணார் அருணகிரி. திருவண்ணாமலை கோபுரத்திலிருந்து கீழே விழும்போது எம்பெருமான் முருகன் கையில தாங்கி, அருணகிரி இன்னும் நீ வாழ வேண்டிய நேரம் நிறைய இருக்கு, அதனால அப்படின்னு சொன்ன, என்னை பற்றி பாடுன்னு எனக்கு தெரியாது ஒண்ணுமே, நாக்கில் எழுதினார். அதிலேருந்து வந்ததுதான் திருப்புகழ். புரியுதா? அருணகிரி இல்லைன்னா இன்னைக்கு திருப்புகழ் இல்லை, திருப்புகழ் இல்லைன்னா முருகனை பண்ண முடியாது. எப்படி அருணகிரி என்ன பண்ணாரா, ஃபர்ஸ்ட் மயில் மேல காலை வச்சு, தரையில வைக்காம மயில் மேல காலை வச்சு இறங்கி, அடுத்தது முதுகு, யாருடைய முதுகு, அருணகிரி முதுகுல காலை வச்சு அப்புறம் இறங்கி இருக்கார் முருகப்பெருமான். ஏன்னா முருகன் என்பது என்ன நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும். தமிழ் கடவுள் அப்படிங்கறதுல எந்த அளவு மாற்றமும் இல்லை. மொத்தம் சிவபெருமானுக்கு 5 முகம். ஈசானம், தர்புருஷம், வாமதேவம், அகோரம், சத்தியோஜாதம். எப்படி 5, இன்னொரு முகம் இருக்கு. ஈசானம், தர்புருஷம், வாமதேவம், அகோரம், சத்தியோஜாதம் 5. இன்னொரு முகம் 6வது முகம், அதுதான் நெற்றிக்கண். அந்த முகம் எப்ப நாவர்களை வலியோர்கள் வாட்டினால் அப்ப எடுப்பார் அந்த முகம். அந்த முகத்துக்கு பேர் அதோ முகம். இப்ப ஒருத்த வாழ்க்கையில வீணா போயிட்டான், அதோ கதி ஆயிட்டான்னு சொல்றோம் இல்லையா, அது அங்கேருந்து வந்தது அதோ முகம். அந்த அதோ முகத்திலேருந்து தோன்றவர் தான் முருகப்பெருமான். சூரனை சம்காரம் பண்ண, சூரனை சம்காரம், தேவர்கள்லாம் போய் சிவபெருமான் சொல்ல, சிவபெருமான் முருகப்பெருமான படைச்சார். புரியுதா? இதுல என்ன ஒரு பெரிய ஆச்சரியம்னா, ராமன் ராவணனை வதம் பண்ணான். ராமன் ராவணனை வதம் பண்ணார். பீமன் துரியோதனை அழித்தான். இதெல்லாம் சரித்திரம். ஆனா முருகப்பெருமான், நல்லா கேட்டுங்க, முருகப்பெருமான் சூரனை வதம் பண்ணார். கொக்கு அப்படின்னா மரம்னு பேர். அந்த மரத்தை வதம் பண்ணி சேவலாவும் மயிலாவும் மாத்திட்டார். என்ன காரணம்? தன்னை யார் வணங்குறானோ அவன் எதிரியும் வணங்கணும்னு வச்சுட்டார். அதான் முருகப்பெருமானுக்கே உள்ள பெருமை. நம்ம நீண்ட காலம் நிறைய பேசிட்டே போலாம். சோ இந்த அருள்வாக்குங்கிறது எப்படின்னா, நீங்க எங்க இருந்தாலும் சரி, அது அமெரிக்கால இருக்கலாம், சிங்கப்பூர்ல இருக்கலாம், எங்க வேணாலும் இருக்கலாம், இந்த ஞானத்தை கொடுத்தது முருகப்பெருமான். நல்லா கேட்டுங்க, இந்த ஞானத்தை கொடுத்தது முருகப்பெருமான். உங்க பேரை மட்டும் சொன்னா போதும், உனக்கு என்ன பிரச்சனை இருக்கு, என்ன ப்ராப்ளம் இருக்கு, என்ன கஷ்டத்துல இருக்க, எல்லாத்தையும் நான் சொல்லுவேன். அதே மாதிரி என்ன குலதெய்வம், குலதெய்வம் இப்ப நிறைய பேர் சொல்றேன், அவங்க அதுல இருந்து என்ன குலதெய்வம் பர்டிகுலரா கேட்கிறாங்க, அது எங்களால சொல்ல முடியாது. ஆண் தெய்வமா பெண் தெய்வமா சொல்லலாம். இப்ப பெண் தெய்வம் சொன்னா மாரியாய் இருக்கு, காளியாய் இருக்கு, முத்துமாரியம்மன் இருக்கு, இப்படி நிறைய இருக்கும். புரியுதா? அது அவங்கதான் இல்ல, எங்களுக்கு தெரியும் சார், செக் பண்றோம் அப்படிங்கிறாங்க. தெரியுதா? வாழ்க்கையில என்ன பிரச்சனை இருக்கு, நாங்கெல்லாம் யாருன்னா நீங்க எல்லாம் பெருசா நினைக்க கூடாது.
நீங்க இருட்டில் போறப்போ ஒரு விளக்கு பிடிச்சா எப்படியோ அப்படிதான் நாங்கள்லாம். இதை மாற்றவே முடியாது, விதியை யாராலையும் மாற்ற முடியாது. புரியுதா? படைச்ச பெருமனாலே மாற்ற முடியாது. யாராவது மாத்தலன்னு சொன்னா அவன் முட்டாள். புரியுதா? யாராவது அருள்வாக்குல இருந்து நான் அதை மாத்தி காட்டுறேன் இதை மாத்தி காட்டுறான்னு பிராடு பண்றான்னு அர்த்தம். ஒண்ணும் பண்ண முடியாது. என்ன செய்யலாம்? இத மாதிரி கெட்ட நேரங்கள் இருக்கு, இந்த கோயிலுக்கு போ, இல்லை வேற எவனா செய்வினை இதை மாதிரி பண்ணியிருக்கானா அதை கிளியர் பண்ணலாம். புரியுதா? வீட்டில் ஏதாவது பிரச்சனை இருக்கா அதை கிளியர் பண்ணலாம். அதுவும் முருகனுடைய பக்கபலம் இருக்கணும், அங்கேருந்து வாக்கு வரணும், அவரு எல்லாம் சொல்லணும். இதை செய்யலாம் அப்படின்னு சொன்னாதான் நாங்க செய்வோம். நல்ல காரியங்கள் மட்டும்தான் செய்யறது, கெட்டது எதுவுமே நீ 1 கோடி கொடுத்தாலும் நாங்க பண்றது கிடையாது. புரியுதா? 1 கோடி கொடுத்தாலும் நம்ம பண்றது கிடையாது. அதை நல்லா புரிஞ்சுங்க மக்களே. அதான் அதே மாதிரி காணிக்கை நம்ம வச்சிருக்கிறது 300 தான். ஒரு 500 1000 இப்ப ஜாதகம் பார்க்கறதெல்லாம் பாருங்க, 1000 ரூபாய் 2000 ஒன்னும் பிரயோஜனம் இல்லை. விளக்குல எண்ணெய் ஊத்துறதுக்கு பணம் வந்தா போதும். புரியுதா? ஓரளவு ஏதோ நம்ம பிழைக்கிறதுக்கு பணம் வந்தா போதும். ஏன்னா இந்த ஞானத்தை 1 கோடி கொடுத்தா வாங்கின, 2 கோடி கொடுத்தா வாங்கணும். இறை ஞானம் அபரஞானம் பரஞானங்கள் தானா முருகப்பெருமானால் வர்றது. இல்லைன்னா நீ எங்க இருக்க நான் எங்க இருக்க நான் எப்படி சொல்ல முடியும்? புரியுதா? அதனால உங்களுக்கு வேணும் இத மாதிரி பிரச்சனை இருக்குங்க, கீழே நம்பர் கொடுத்துருப்போம், அதுல கான்டாக்ட் பண்ணி பேசுங்க. நீங்க நேர்ல வர, ஏன்னா நிறைய பேர் சென்னையில இருந்து பேசுறாங்க, திருநெல்வேலி, இப்படி தமிழ்நாடு பூரா பேசிட்டு இருக்காங்க. எல்லாருக்கும் போன்லயே சொல்லிட்டு இருக்கோம். நிறைய பேர் பார்க்கணும் என்ன அப்படின்னு ஆசைப்படுறாங்க, நேர்ல வாங்கன்னு சொல்லிடுறோம். கோயம்புத்தூர்ல தான் இருக்கும், கோயம்புத்தூர் ஆவாரம்பாளையத்துல தான் இருக்கும். நீங்க நேர்ல வரணும், நேர்ல பார்த்துக்கலாம். நேர்ல பார்த்தாலும் நிறைய பேர் கேட்கலாம், நேர்ல வந்தா 1000 ரூபாய் 2000 ரூபாய் ஒன்னும் கிடையாது. நேர்ல பார்த்தாலும் அதே தான், போன்ல பார்த்தாலும் 300 தான், எந்த மாற்றமும் கிடையாது. ஆனா துல்லியமா சொல்லிடுவோம், என்ன நடக்குது, என்ன பிரச்சனை, என்ன ப்ராப்ளம்ங்கிறத அக்யூரேட்டா சொல்லிடுவோம். வெறும் பேர் மட்டும்தான். எனக்கு ஜாதகம் அது இது கைரேகை எதுவுமே தேவையில்லை. புரியுதா? அதனால உங்களுக்கு கஷ்டங்கள் இதை மாதிரி இருக்கு, இன்னல்கள் இதை மாதிரி இருக்கு, இதை மாதிரி பிரச்சனைகள் இருந்தா மட்டும் நீங்க கால் பண்ணி பேசினா போதும். நல்லா இருக்கிறவங்களுக்கு பிரச்சனையே இல்லை. திரும்பி நான் சொல்றேன், குலதெய்வம்னா ஆண் தெய்வம்னா ஆண் தெய்வத்தை சொல்லுவோம், பெண் தெய்வம்னா பெண் தெய்வம் தான் சொல்லுவோம். உங்க முன்னோர்கள் வழிபட்ட இடம் இதை மாதிரி இருக்கு, இந்த இடத்துல இருக்கு, அதெல்லாம் சொல்லலாம். பர்டிகுலரா பாத்தீங்கன்னா ஆண் சாமின்னா சுடலை மாடன், இப்படி நிறைய பிரிவுகள் இருக்கு. அது கரெக்டா எங்களால சொல்ல முடியாது. சரியா? அது நல்லா தெரிஞ்சுங்க. ஏன்னா நிறைய பேர் எங்கிட்ட கேட்டுட்டே இருக்காங்க. அதை சில பேர் தெரிஞ்சுக்கிட்டே கேட்கிறாங்க, நீங்க சொல்றீங்களா பாக்குறோம் சார் அப்படின்ட்டு. சரியா? அது பரவாயில்ல. இப்போ என்னன்னா, இந்த ஞானம்ங்கிறது லட்சத்துல ஒருத்தன் கோடியில ஒருத்தன் இப்படி எல்லாருக்கும் தான் கிடைக்கும். எல்லாருக்கும் அது கிடைக்க முடியாது. புரியுதா? உருகி வேண்டுனா முருகப்பெருமான யார் உருகி வேணுனாலும் அது கிடைக்கும். சும்மா இருன்னு சொன்னார்ல அருணகிரி, முருகா 1 மணி நேரம் 1/2 மணி நேரம், ஐயோ 1/2 மணி நேரம் வேணாம், 1 நிமிஷம் இல்ல 1/2 நிமிஷம், 1/2 நிமிஷ நேரம் மட்டில் தியானம் வைக்க தெரியாத மூட மட்டிம்பர் அருணகிரி. 1/2 நிமிஷ நேரம் சும்மா கேட்டுட்டே இருப்ப, சும்மா இரு அப்படிம்பார் முருகப்பெருமான். சும்மா இருன்னு சொன்னதுதான் பெரிய வார்த்தை. ரமணர் அப்படிதான் இருக்கார். முக்கியமா பிரச்சனைகளுக்கு காரணமே தீர்வு காண்பதற்கு நீங்க அமைதியா இருந்து இறைவனை வேணா போதும். தனிமையா இருக்கணும். மாசத்துல 1 நாள் 2 நாள் 3 நாள் தனிமையா இருந்தீங்கன்னா உனக்கான ஒரு சொல்யூஷன் தானே கிடைக்கும். நாங்கெல்லாம் சொல்லணும் தேவையில்லை. தனிமையா இருந்தீங்கன்னா தானா ஞானம் பிறக்கும். எந்தெந்த பிரச்சனைக்கு எப்படி இப்படி கிளியர் பண்ணலாம் உனக்கே தெரியும். ஆனா இந்த பரபரப்பான சூழ்நிலையில என்ன சாப்பிடவே நேரம் இல்லை. பரபரப்பான சூழ்நிலையில என்ன பண்றான், இந்த பிரச்சனை அந்த பிரச்சனை, ஓவரா கடனு, இங்கே கடன் கொடுக்கறேன், கடன் கொடுக்கறதுக்கு லோன் மேல போடுறான். என்கிட்ட நிறைய பேர் பேசுறதெல்லாம் கடன் தான். சில பேர் சொல்லிடுறோம் கட்டுக்குள்ள வச்சிருக்கேன், சில பேர் கட்டுக்கடங்காத கடன் லோன் மேலா.
முதல்ல அந்த கடன் வாங்குறத கால் வைத்து கஞ்சி குடிச்சாலும் கடன் வாங்காம வாங்குங்க. கடன் இல்லாத ஓட்டத்துக்கு வெளியே பாரு. கடன் வந்தாலே ஒண்ணு மாத்தி ஒண்ணு பிரச்சனைகள் மேல மேல கூடிக்கிட்டே போகும். மன நிம்மதியை அதுவே இழக்க வச்சிடும். ஏன்னா வாழ்க்கைங்கிறது ஒரு சின்னது. இப்ப இன்னொன்னு சொல்றேன், திருமூலரை பத்தி 2 வார்த்தை சொல்றேன். அருள்வாக்கு சொல்றோம், திருமூலரை பத்தி சொல்றேன். ஒரு டைம் பெரிய செல்வந்தர், நல்லா கேட்டு, பெரிய செல்வந்தர் அவர் மனைவிக்கு போன் பண்றார். அம்மா என்ன பண்ண, எனக்கு இன்னைக்கு சாப்பாடு பண்ணு, சீக்கிரமே வந்துடுற, பசியா இருக்கு அப்படிங்கிறார். சரி அப்படின்னு புருஷனே சொல்லிட்டு அந்த அம்மா ஊந்து பண்றா. பணியாரம், வடை, பாயசம், புளிக்குழம்பு, சாம்பார், ரசம், மைசூர் பாக்கு, ஏகப்பட்டது பண்ணிக்கிட்டே இருக்கா. இல்லவா சாப்பாடு ரெடி ஆயிடுச்சான்னு கேட்கிற. ரெடி ஆயிடுச்சு வாங்க. வர்றார். வந்தவொடனே இலைய போடுறாங்க, மனைவி இலைய போடுறாங்க. என்ன சொல்றார், ஒரு பெண்ணை பார்த்து இலையை பார்த்தேன், இலையில் சுவை இல்லை அப்படின்னு சொல்லிட்டே, ஐயோ சாம்பார் சூப்பரா இருக்கு சாப்பிடுறார், ரசம் சாப்பிடுறார், இருமுறார். என்னங்க இரும்புறீங்கன்னு மனைவி கேட்கிறாங்க. ஒண்ணு இல்ல, கொஞ்சம் காரமா இருந்து அதனால. திரும்பி சாப்பிடுறார், திரும்பி இருமுறார், இந்த பக்கம் பிடிச்சுக்கிறார். நல்ல கவனி, இந்த பக்கம் பிடிக்கிறார். ஐயோ நெஞ்சை வலிக்கிற மாதிரி இருக்கு, அந்த டாக்டர் போன் நம்பர் இருக்கு, டாக்டர் கொஞ்சம் போன் பண்ணு அப்படிங்கிறார். உடனே பதறிட்டு போய் மனைவி போன் பண்றாங்க. போன் பண்றதுக்குள்ள ரொம்ப முடியாம இருக்கு, இப்படியே உட்காந்துக்கிறார். உட்காந்து அப்படியே பொத்துன்னு கீழே வந்துட்டார். இதான் வாழ்க்கை. அடப்பண்ணி வைத்தார், சாப்பாடு பண்ணி வச்சார். மடநல்லாருடன் மந்தனம் கொண்டார். மடநல்லார்னா மனைவி கூட மந்தனம், ஜாலியா பேசிட்டு இருந்தார். இடது பக்கமே இறை நொந்தது என்றார். இடது பக்கமே இறை நொந்தது என்றார். கிடக்கப்படுத்தார் கிடந்தொழிந்தாரே, கிடக்கப்படுத்தார் கிடந்தொழிந்தாரே திருமூலர். இதுதான் வாழ்க்கை. அவர் சொல்லாததா, திருமூலர் சொல்லாததா. 3000 ஆண்டு வாழ்ந்தா இருக்கிறாங்க. அதை பத்தி குறிப்புகள் எல்லாம் பின்னாடி இருக்கு. அதை விட்டுருங்க. அவர் சொன்ன நல்ல கருத்துக்களை நம்ம எடுத்துக்கணும். ஒரு தமிழனா ஒரு இடத்துல என்ன செய்யறார், இன்னைக்கும் எம்பிபிஎஸ் டாக்டர் ஒத்துக்கிறாங்க. அத என்ன தெரியுமா, தாய் கர்ப்பமா இருக்கும் போது, நல்லா தெரிஞ்சுங்க, உங்க எல்லாருக்கும் சொல்றேன், தாய் கர்ப்பமா இருக்கும் பொழுது மலஜலம் சரியா போலன்னா, நல்லா தெரிஞ்சுங்க, கர்ப்ப காலத்துல தாய்க்கு மலம் சரியா போலன்னா, ஜலம் இல்ல மலம், அந்த குழந்தை மந்தகதியில பிறக்கும். மலம் சரியா வெளியேறலன்னா மந்தகதியில பிறக்கும். அதே மாதிரி மூத்திரம், ஜலம், மூத்திரம் அந்த தாய்க்கு சரியா போலன்னா அந்த குழந்தை ஊமையா பிறப்பா. மலம் சரியா போலன்னா மந்தகதி, மூத்திரம் சரியா போலன்னா ஊமை. மலமும் ஜலமும் போகாம இருந்துச்சுன்னா, ரெண்டுமே போலன்னா அந்த குழந்தைக்கு கண் இருக்காது. இந்த டாக்டர், இந்த நவீன கால டாக்டர் ஒத்துக்கிறாயா? 3000 ஆண்டுக்கு முன்ன சொன்ன திருமூலர் சொன்னதை இன்னைக்கு சொன்ன டாக்டர் ஒத்துக்கிறானே? ஆமாங்கிறான். நீங்க டாக்டர்கிட்ட கேட்டு பாருங்க. அப்படி உன்னதமான கருத்துக்களை எல்லாம் நமக்கு எடுத்து வச்சிருக்காங்க எல்லாருமே. நம்மளுடைய முன்னோர்கள், நம்ம கொடுத்து வச்சவன். இப்படிதான் வாழணும், இப்படிதான் இருக்கணும், இப்படிதான் போகணும் அப்படிங்கறத முன்னோர்கள் முன்னாடியே சொல்லி வச்சிருக்காங்க எல்லாமே. அதை ஃபாலோ பண்ற யாருக்குமே எந்த பிரச்சனையும் வந்தது கிடையாது. புரியுதா? சத்தியம் தர்மம் அதை கடைசி வரைக்கும் கடைபிடிக்கணும். 100% நேர்மையை கடைபிடிக்கணும். இந்த கலிகாலங்கனால 1-2 வேணா பொய் சொல்லிக்கலாம். 100% உண்மையை தான் கடைபிடிக்கணும்.
அடுத்தது பொறாமைப்படக்கூடாது. பொறாமைக்கு ஒரு நல்ல உதாரணம் சொல்றேன். என்ன உதாரணம் தெரியுமா? ராவணன் பொறாமை வந்தா என்னென்ன வருதுன்னு சொல்றேன் பாருங்க. சீதைக்கு ஆசைப்பட்டான். ஆசைப்பட்டது கிடைக்க வேண்டும் என்று பொறாமப்பட்டான். பொறாமைப்பட்டதால் ஆணவம் தானா வந்தது. ஆணவப்பட்டதால் ஆசைப்பட்ட சீதையே கொலை பண்ண முடிவு பண்ணிட்டான். இதுதான் பொறாமை வந்தா முதல்ல ஆசை வரும், ஆணவம் வரும். ஆணவம் வந்தா ஆசைப்பட்ட பொருளையே அழிக்க சொல்லும். இப்போ 90% பொறாமை தான் நிறைய இருக்கு. நான் பார்த்த வகையில் 90% பொறாமை. பொறாமை என்ன சொல்றோம்? என்ன பொறாமை? அவனை போல் நாம் வாழ வேண்டும் என்று நினைப்பது பொறாமை அல்ல, அவன் அப்படி இருக்கிறானே என்று நினைப்பது பொறாமை. பொறாமைப்பட்டதால் அவனுக்கு எதிர்பார்த்திக்கு கொஞ்சம் பாதிப்பு வரும், ஆனா அவன் சுத்தமா அழிஞ்சிருவான். பொறாமைப்படுறான் பத்தியா, அவனுடைய லைஃபே காயலாயிடும். இது வாழ்க்கையில நீங்க நிறைய பார்க்கலாம். அதெல்லாம் இப்ப நிறைய நடந்துட்டு இருக்கு. இதுதாங்க எப்போதும் உள்ளம் வந்து தெளிவா இருக்கணும். வாரியார் சொல்லுவார், எண்ணுகிற எண்ணத்துல இறைவன் இருக்கான், எண்ணுகிற எண்ணத்துல இறைவன் இருக்கான். இதை எல்லாரும் நல்லா புரிஞ்சுக்கணும். புரியுதா? காஞ்சி காமகோடி பீடாதிபதி சந்திரசேகர சரஸ்வதி சுவாமிகள், சந்திரசேகர சுவாமிகள் நடமாடும் தெய்வம் அப்படிதான் சொல்லணும். ஏன்னா எல்லாம் என்ன நடக்குது வந்தவனே குளம் கோத்துற வரைக்கும் கரெக்டா சொல்றவர் பெரியவர். குளம் கோத்துற வரைக்கும் கரெக்டா சொல்றவர் பெரியவர். நமக்கும் குரு அவர் தான். காஞ்சி பெரியவர் தான் குரு. புரியுதா? அன்றைய நாள் முதல் இன்றைய நாள் வரைக்கும் காஞ்சி பெரியவர் தான். அவரு ஒரு கதை என்னன்னா, ருத்ரம், புரியுதா, ருத்ராபிஷேகம் ஒண்ணு பண்றார். நிறைய கணபாடிகளை கூட்டு பண்றார். ஒரு பெரிய பணக்காரர், அதே மாதிரி பண்ணையார், அப்படி எல்லாமே வச்சுக்கலாம். பண்ணையார், அந்த கால பண்ணையார். வெங்கடேஸ்வர கணபாடிகள் அப்படின்னு ஒருத்தர், 82 வயசு, ருத்ரம் பண்றார். ருத்ர பூஜை நடந்துட்டு இருக்கு. இவர் வயதானால சொல்லிட்டே இருக்கார், ருத்ரம் எல்லாம் முடிஞ்சது. அந்த காலத்துல எல்லாருக்கும் 15 ரூபா கொடுத்தான் அந்த பண்ணையார். இவருக்கு மட்டும் வெறும் 5 ரூபா கொடுத்தான். யாரும் எளியவர்னு எண்ணவே கூடாது. 5 ரூபா கொடுத்தான். அதுக்கு அந்த கணவாடிகள் ஒன்றும் சொல்லல. அப்போ சாப்பாடு பந்தி நடந்துட்டு இருக்கு. சக்கரை பொங்கல்னா அங்க வெங்கடேஸ்வர கணவாடிகளுக்கு ரொம்ப பிடிக்கும். இன்னும் கொஞ்சம் கொடுங்கன்னு கேட்கிறார். அது கொடுத்தா என்ன தேஞ்சா போயிட போறான்? அவன் கெட்ட நேரம், இன்னும் கொஞ்சம் கொடுங்க அப்படின்னு கேட்கிறார். நீ சொன்ன ருத்திரத்துக்கு அது போயா, போதியா போயா அப்படின்ட்டாங்க. நீ சொன்ன ருத்திரத்துக்கு அது போயா அப்படின்ட்டாங்க. யார்? அந்த பண்ணையார் சொல்றான். 15 ரூபா தட்சணை கொடுத்தா, இவருக்கு 5 ரூபா தான் கொடுத்தா. சக்கரை பொங்கலும் திருப்பி கொடுக்கல கேட்டதுக்கு. அவரு என்ன பண்ணார்? நேரா வந்து காஞ்சிபுரத்தில் இருக்க சிவபெருமான் கோயில 12 சுத்தி வந்து வேண்டி வேதனைப்பட்டுட்டு ஊருக்கு போயிட்டார். பண்ணையார் என்ன பண்ணா, காஞ்சி பெரியவரை பார்க்கறதுக்கு எல்லாம் ருத்ரம் முடிஞ்சு, அபிஷேகம் முடிஞ்சு, சந்தனம், அது சக்கரை பொங்கல் எல்லாத்தையும் எடுத்து காஞ்சிபுரம் வந்துட்டான். அது நடமாடும் தெய்வம், அதுகிட்ட போய் ஜெயிக்க முடியுமா? என்ன பண்ணா வந்து ருத்ராபிஷேகம் பண்ண, இதான் எல்லாம் பிரசாதங்களோட உங்களை பார்க்க வந்திருக்கேன்னு. அப்ப பெரியவர் இருக்கு. எவ்வளவு கணபாடிகள் பண்ணாங்க? 16 கணபாடிகள் ருத்ரம் பண்ணாங்க.
எதுக்கு பண்ண? விவசாயம் நல்லா இருக்கணும், மழை வரணும். அப்ப சுயநலத்துக்கு தான் பண்ணியிருக்கேன் அப்படின்னு கேட்டுறாரு. சுயநலத்துக்கு எல்லாம் அப்படிதானே இருக்கா? அந்த காலமும் இந்த காலமும் அப்படிதான் இருக்கான், சுயநலத்துல தானே இருக்கான். இப்ப கொஞ்சம் மாறி இருக்கு. பணம் இருந்தால் பேச்சு, பணம் இல்லைன்னா பேச்சு இல்லை. அன்னைக்கே சொன்னால, ஈசன் பூசை எல்லாம் தேச ஞானம் எல்லாம் காசுக்கு பின்னாலே அப்படின்னு அப்பயே பாடிட்டார் சிவாஜி. என்ன அதனால அதுக்குள்ள போறா. அப்போ உடனே என்ன பண்ணிட்டாரு, சரி கண்ணை மூடினார். அப்போ கேட்கிறார், வெங்கடேஸ்வர கணபாடிகள்னு வந்தார், ருத்ரம் பண்ணார். எல்லாருக்கும் எவ்வளவு தட்சணை கொடுத்த? 15. அவருக்கு எவ்வளவு கொடுத்த? 5. சக்கரை பொங்கல் திரும்பி கேட்டாரா? ஆமா. கொடுத்தியா? கொடுக்கல. ஏண்டா 83 வருஷமா அவர் ருத்ரம் பண்றதுல கெட்டிக்காரு, வயதுல மூத்தவர், அவரை போய் வஞ்சகம் பண்ணிட்டியேன்னு பெரியவர் கேட்டு ஏஞ்சி உள்ள போயிட்டார் கோபத்துல. அப்புறம் திரும்பி வந்தார், சாமியை மன்னிச்சிருக்கான்னு பண்ணையார் காலில் விழாத வரைய அழுகுறான். சரி, வெண்ணெய் நல்லூர் ஊர் அவருடைய ஒரு கிராமம், அந்த கிராமத்துக்கு நீ போ, அவர் மன்னிச்சா உண்டு அப்படிங்கிறார். சரின்ட்டு இவனு வந்து ட்ரெயினை பிடிச்சி வேகமா போறான். அந்த வெங்கடேஸ்வர கணபாடிகள் வீடு எங்க இருக்குன்னு கேட்கிறான். அந்த கடைசியில இருக்கு. என்ன விஷயமா வந்தீங்க? துக்கம் விசாரிக்க வந்தீங்களான்னு கேட்கிறாரு ஒரு ஐயர். அப்ப என்னாச்சு, இவன் போறதுக்கு முன்னாடி அவர் இறந்துட்டார். அதோட அவங்க புருஷன் பொண்டாட்டி காசிக்கு போய் அப்படியே இவங்களும் போய் சேர்ந்துட்டாங்க. எப்போதும் வயதுல மூத்தவங்க, மந்திரத்துல வந்து சிறந்தவங்க, இவங்களெல்லாம் நம்ம மதிக்கணும், ஆராதிக்கணும். இதான் நம்மளுடைய பண்பாடு. அதை தெரிஞ்சுக்கணும் எல்லாருமே. யாரையும் எளியோன்னு எண்ணக்கூடாது. இவன் தானே, இவனுக்கு என்ன தெரியும் அப்படியெல்லாம் சொல்லவே முடியாது. புரியுதா? அப்படியெல்லாம் சொல்லவே முடியாது. இறை ஞானம் எப்ப யார ஆட்கொள்ளும், எப்ப வந்து வெளியே வரும் தெரியாது. அதை காட்டிக்காமையே நிறைய பேர் இருக்கலாம். ஏன்னா இதை சொன்னா நிறைய, சேஷாத்திரி அப்படிதானே, திருவண்ணாமலை சேஷாத்திரி பைத்தியம் மாதிரியே சுத்துவார், எங்க இருக்காருன்னே கண்டுபிடிக்க முடியாது. இப்ப ரமணர்ல ஒரு இடத்துல இருப்பார், இவர் ஒரு இடத்துல பார்க்க முடியாது, திருவண்ணாமலையில் தான் இருப்பார். குளத்துல எருமாடு கூட கட்டி பிடிச்சிட்டு இருப்பார். திருப்புகழ் சாமியை கொண்டு வந்தது யாரு? சேஷாத்திரி. ரமணர்கிட்ட போறார், போ அவர்கிட்ட போய் பார்த்தா ஒரு எருமாடு கொம்பலை அப்படி கட்டி பிடிச்சிட்டு இருக்காரு. என்ன இவரை போய் பார்க்க சொல்லியிருக்காரு, என்ன நேரின்னு. பாவா யாரு மேலேருந்து அனுப்புனாரா? என்ன செல்போனா இருந்தது? மடியில உட்கார வச்சு உபதேசம் பண்ணார் திருப்புகழ். திருத்தணி படியெல்லாம் இருக்கும் திருப்புகழ். யார் காரணம்? திருப்புகழ் சாமி, அப்புறம் வாரியார் சுவாமி. இப்படி மந்திரங்கள் பலது இருக்கு. அதே மாதிரி கந்தர் அனுபூதி, கந்தர் அனுபூதி அடிக்கடி கேட்கணும். அது ஒரு மந்திரம். கந்தர்னா யாரு? முருகன். அணுனா யாரு? பக்கத்தில். பூதி என்றால் யாரு? இறைவன். புரிஞ்சுக்கிட்டீங்களா? கந்தன் முருகன், அணு என்றால் பக்கத்தில், பூதி என்றால் இறைவன். முருக கடவுள் பக்கத்தால இருக்கான். கந்தர் அனுபூதி. புரியுதா? இப்படி நிறைய விஷயங்கள் உள்ளார்ந்த இடத்துக்கு போகணும். உள்ள 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 போகணும். தமிழ்ல போனா மட்டும்தான் தெரியும். கர்ணன் சொன்னா பார்த்தீங்களா, செய்த புண்ணியத்தையும் எடுத்துக்கொள், செய்கின்ற புண்ணியத்தையும் எடுத்துக்கொள், செய்யும் புண்ணியத்தையும் எடுத்துக்கொள்ளும்பா. 2 புண்ணியம் செய்யறதுனால செய்யும். அதனாலதான் கஞ்சன்ஜங்காவிலிருந்து இமயமலைக்கு போனான் கர்ணன் பார். வினைத்தொகையில கொடுப்பான். புண்ணியத்தை எதுல கொடுப்பான்? வினைத்தொகையில கொடுப்பான். இப்படி நம்ம நிறைய பேசிட்டே போலாம். சோ இது உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் மட்டும் இருந்தா உங்களுடைய பேர் மட்டும் சொன்னா போதும். அதே மாதிரி ஒரு குடும்பத்துக்கு மட்டும் ரத்த பந்தம் மட்டும் தான் சொல்லணும். வேணா பாத்தீங்கன்னா எங்க சித்தப்பாவுக்கு சொல்ல முடியுமா, எங்க மாமா, அதெல்லாம் சொல்ல முடியாது. உங்க குடும்பத்துல கணவன், மனைவி, குழந்தை யார் எங்க இருந்தாலும் என்ன பிரச்சனை இருக்குன்னு தெளிவா, தெளிவா துல்லியமா சொல்ல முடியும். அது பகவான் கொடுத்த கருணை. நம்ம கையில ஒண்ணும் கிடையாது. ஆண்டவன் முருகப்பெருமான் போட்ட பிச்சை. அது நம்ம கையில ஒண்ணுமே கிடையாது. சொல்றார், சொல்றோம், அவ்வளவுதான். சாமி ஆமி சாமிங்கிற எப்படி உங்களால முடியுது அப்படிங்கிறா, அது அவரை தான் கேட்கணும்.
2 பொம்பளைங்க கேட்டாங்க, எப்படி சாமி உங்களால முடியுது எங்களை பத்தி இப்படி சொல்றது கரெக்டான்னு? அது முருகனை தான் கேட்கணும். புரியுதா? இன்னும் இல்ல, எல்லாரையும் ஆட்கொள்வார் இறைவன், அதுல எந்த மாற்றமும் இல்லை. மனமுருகி வேண்டுனா எல்லாமே கிடைக்கும். தனிமை இருக்கணும், மனமுருகி வேண்டணும், நாமத்தை சொல்லிட்டே இருக்கணும். முருகன்னா பிடிச்சா முருகன் ஓம் சரவண பவ சொல்லலாம், முருகா முருகான்னு சொல்லலாம். இல்ல எனக்கு பெருமாள் பிடிக்கும், ராமராமன் சொல்லலாம். ராமராமன் ரொம்ப பண்ணியும். துக்காராம்லாம் சொல்லியா ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெயராம் பவர். விசிறி சாமியார் சொல்லிதான் அவர் சாமியார் ஆனார். நாமத்துக்கு அவ்வளவு பவர் இருக்குங்க. ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெயராம் ஸ்ரீராம் நீங்க சொல்லி பாருங்க. ரொம்ப பிரச்சனையா இருக்கா சொல்லுங்க நாமத்தை. எங்களையே பாக்குறீங்க, நீங்க அதை சொல்லுங்க. புரியுதா? அதுக்கு டைம் ஒதுக்கி ஒரு 100 டைம் சொல்லுங்க. எப்பேற்பட்ட பரபரப்பா இருக்கிற மனசு அமைதியாயிடும். ராமநாமம் சொன்னாலும் சரி, ராமஜெயம் சொன்னாலும் சரி, ஓம் சரவணபவ சொன்னாலும் சரி, அவ்வளவு பவருங்க. இந்த கலிகாலத்துல நாமாவுக்கு தான் பவர், அன்னைக்கே சொல்லிட்டாங்க. புரியுதா? அதனால உங்களுக்கு எந்த பிரச்சனை எங்க இருந்தாலும் சரி, அது என்ன பிரச்சனையா இருந்தாலும் சரி, அதே மாதிரி தீர்க்க முடியாத பிரச்சனை எதுவா இருந்தாலும் அதையும் எங்களால முடியும். இப்படி பண்ணிட்டான் தீவினில, அப்படி பண்ணிட்டான், இப்படி ஆயிடுச்சு, அவன் ஆயிடுது, அவங்களாம் நடக்க முடியல, அதெல்லாம் பண்ணியிருக்கேன். தெத்தி நடந்தவனெல்லாம் நடக்க வச்சிருக்கோம். சத்தியம் இதெல்லாம் ரொம்ப தெத்தி இல்லை, ஓரளவு தெத்தி செய்வனை பண்ணி முடக்கினது, அதை நடக்க வச்சிருக்கேன். அதே கோயம்புத்தூர்லயே தான் இருக்காரு அவர்லாம். இதெல்லாம் விளக்கம் கேட்டு நம்ம அவனெல்லாம் பேட்டி எடுங்க அவசியம் இல்லை. நம்ம செய்யறது நம்ம மனசுக்கு அவங்களுக்கு தெரிஞ்சாலே போதும். அதெல்லாம் முருகப்பெருமான் கருணை தான், என் கையில ஒண்ணும் கிடையாது. அவருடைய கருணையால இதெல்லாம் நடந்துட்டு இருக்கு. புரியுதா? 10 வருஷம் ஆச்சு அவர் ஒரு ஹோட்டல்ல வேலை செய்யறார். பணமே வேணான்ட்டு, சர்வர் பணமே வேணான்ட்டு. உறவு மீடியம்ல இருக்கவங்க, பெரிய இருக்கவங்க கொடுப்பாங்க. முருகப்பெருமான் கண்ணை ஓரமா பார்த்தா அவங்க கொடுக்காம எங்க போறாங்க? கியூர் ஆச்சுன்னா அவங்களே கொண்டு வந்து கொடுக்க போறாங்க. என்ன சரியா? எந்த பிரச்சனையா இருந்தாலும் கீழே இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்க. உங்களுக்கு எந்த ப்ராப்ளமா இருந்தாலும் சொல்லுங்க, கண்டிப்பா அதை நம்ம தீர்த்து வைப்போம். இன்னொன்னு, திருநாவுக்கரசுன்னு ஒரு பேர் இருக்கு தெரியுமா? அந்த காலத்துல திருநாவுக்கரசு, புரியுதா? அந்த திருநாவுக்கரசுங்கிற பேரை சொன்னாலே செல்வம் கொட்டு கொட்டுன்னு கொட்டும். அப்பரே அப்படின்னு அழைச்சவர் திருஞான சம்பந்தர். அந்த திருநாவுக்கரசு கொட்டும், கொட்டினா அந்த செல்வத்தால பயனில்லைன்னு ஞானம் வரும். ஞானம் அடைந்தால் முக்தி அடையலாம். எப்படி? திருநாவுக்கரசுங்கிற பேரை சொன்னா பணம் கொட்டும், பணத்தினால சந்தோஷம் வரும், சந்தோஷம் வந்தா அந்த பணத்தினால பிரயோஜனம் இல்லைன்னு தெரியும், அதனால முக்தி அடையலாம். இலை மாடு இடர்பரியார், இலை மாடு இடர்பரியார் அப்படின்னா என்ன? இலை இல்லையே, மாடு செல்வம், இடர்பரியார் துன்பம் இல்லை. இலை மாடு இடர்பரியார் திருநாவுக்கரசருடைய வார்த்தைங்க. இலைனா இல்லையே, மாடுனா செல்வம், இடர்பரியார் துன்பம் இல்லை. செல்வம் இல்லையும் துன்பம் இல்லை. திருநாவுக்கரசு, திருநாவுக்கரசுங்கிற ஒரு பேரை சொல்லி முக்தி அடைஞ்சவர் யார் தெரியுமா? திங்களூர்ல வாழ்ந்த அப்பூதி அடிகள், திங்களூரில் வாழ்ந்த அப்பூதி அடிகள். அதெல்லாம் சொன்னா ஹிஸ்டரி போயிட்டே இருக்கும். நான் அருள்வாக்கு பார்க்கறது சொல்ல முடியாது. இறைவன் மேல் உள்ள ஞானம், அவர் மேல் உள்ள பக்தி, புரியுதா? அதனால அதெல்லாம் சொல்லிக்கிட்டே இருக்கேன். என்ன நிறைய தெரிஞ்சுக்கணும், நீங்க எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கணும், படிக்கணும், கேட்கணும். எல்லாத்தையும் கேட்டுட்டே இருந்தீங்கன்னா உள்ள வந்துட்டே இருக்கும். புரியுதா? அதனால முருகப்பெருமானை விட தன்னை எதிர்த்த சூரனையும் வணங்க வைத்த தெய்வம். திருச்செந்தூர் முருகன் வள்ளியோட இருக்கும் போது இவரு 1 லட்சம் கொடுத்தா இன்னொரு ஏங்க கஞ்சத்தனம் பண்ணீங்க, 10 லட்சமா கொடுங்க, 20 லட்சமா அள்ளி அள்ளி கொடுக்கிற இடம் ஞானஸ்தலம், வியாழ பகவான் வீட்டு இருக்கிற இடம் திருச்செந்தூர். திருச்செந்தூர் முருகன் நேரடி பேசலாம். உங்க கவலையெல்லாம் நேரா போய் சொல்லுங்க. எங்கிட்ட பேசுறதால அங்க சொல்லுங்க, போனீங்க நேரா சொல்லுங்க. தூய தமிழ்ல பேசுங்க.
தூய தமிழ்ல சொல்லுங்க எல்லாத்தையுமே. ஏன்னா திருநாவுக்கரசர் தூய தமிழ்ல தான் பாடி சிவபெருமான் சந்தோஷப்பட்டார். அவர் ஆட்கொள்ளும் போது ஒரு வழியை கொடுத்தார். கூற்றுவனை போல் இருக்கிறது, உடலையும் உயிரையும் பிரிக்குதேன்னாரு திருநாவுக்கரசர். தூய சிவபெருமான் சொல்றாரா, என்ன தூய தமிழ்ல பாடுறா. தமிழ் தான் பிடிக்கும். அகரம் உகரம் நிறைய இருக்கு. இதெல்லாம் சொல்லணும்னா இன்னும் நிறைய போயிட்டே இருக்கும். வினைத்தொகை, வினைத்தொகையெல்லாம் அவன் புண்ணியம் கொடுத்தா நிறைய பேர் வினைத்தொகையில செஞ்சிருக்காங்க. சரி, ஓகே, இன்னும் நிறைய இருக்கு. அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். நிறைய பிரச்சனைகள் எது இருந்தாலும் கீழே இருக்க நம்பருக்கு என்ன ப்ராப்ளம் இருந்தாலும் கால் பண்ணுங்க, சால்வ் பண்ணிடலாம். கவலையே படாதீங்க. ஓகே, நன்றி, வணக்கம்.